Hi students, today let us see life skill lesson 5, the empire seeds. Lesson 5, the empire seeds. Their things cannot be long hidden, the sun, the moon and the truth. புத்தா என்ன சொல்கிறார் புத்தா? எந்த ஒரு பொருளையுமே நம்ம ரொம்ப நாள் ஹைட் பண்ணி வைக்க முடியாது. குறிப்பாக சன்னை, மூனை, ட்ரூத்தையும் என்ன பண்ண, உண்மை, சூரியனையும் நிலாவையும் நம்ம என்ன பண்ண ஒழிச்சு வைக்க முடியாது. அது எப்படி இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்து தான் ஆகணும். Empire, who was a wise but unfortunately king as he had no children. One day he noticed that his hair had turned grey and his skin was beginning to get sprinkles. He realized that he was growing old, so he decided to choose a successor who could rule his empire after him. Empire who called all the children in his kingdom and said, "It is time for me to step down and choose the next empire. I have decided to choose one of you as my successor." The children were shocked. என்னென்னா, ஒரு எம்பையர் ஹியூன்றவர் இருக்கார். அவர் ரொம்ப நல்ல ஒரு கிங்காக இருந்தவர். அவர் என்னாச்சு, அவருக்கு குழந்தையே இல்லாதால் அவர் என்ன பண்ணுறாரு, வயசாகுது, நம்ம என்ன பண்ணணும், நமக்கு அடுத்து நமக்கு ஒரு வாரிசு என்ன பண்ணணும், நம்மளுடைய எம்பையரை ரூல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எம்பையரை செலக்ட் பண்ணணும், ஒரு அரசரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் யோசிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் அவங்களுடைய கிங்டமில் இருக்க எல்லா சில்ட்ரனையும் கூப்பிட்டு, உங்களில் ஒருத்தரை என்ன பண்ண போகிறேன், நான் என்னுடைய சக்சீடராக சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த கிங்டம்மை கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார். உடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஷாக்காக, என்னடா இது கிங் இப்படி சொல்கிறாரே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் நினச்சாங்க, கிங் இந்த மாதிரி பொதுமக்களை கூப்பிட்டு இப்படி பேசுவாரா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. Empire who continued, "I am going to give each one of you a seed. I want you to go home, plant the seed, water it and come back 1 year later with that what you have grown. I will judge the plants that you bring to me and decided who the next empire will be." Among the children there was a boy named Ling who received his seed and returned to his village. He told his mother about the empire's decisions. Ling's mother helped him fill a small pot with the wet soil. He then planted the seed and watered it carefully. Every day he would water the seed and watch to see if it had grown. ஸோ அந்த கிங் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுவேன், அந்த அந்த ஊரில் இருக்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் நான் ஒரு விதை கொடுப்பேன், ஒரு சீடு கொடுப்பேன். அந்த சீடு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கணும், அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி அதை பராமரித்து வளர்த்துட்டு 1 இயர் கழித்து நீங்கள் அதை கொண்டு வரணும். நீங்கள் அப்படி கொண்டு வரும்போது அதோடைய க்ரோத் எப்படி இருக்குது, அது நல்லா வளர்ந்துருக்கா அப்படி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணிவிட்டு யாருது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ஏற்ற நான் எப்படி நினைக்கிறேனோ அந்த மாதிரி யாருது ரொம்ப நல்லா இருக்கோ அவங்கள ஒருத்தரை நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய அரசவையில் எனக்கு அடுத்த என்னோடய சக்சீடராக அவங்கள எம்பையர் அந்த கிங்டமாக அவங்கக்கிட்ட ஒப்படைப்பேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு சீடு வாங்கிட்டு போகிறாங்க. அதே ஊர்லேயே லிங்குன்னு ஒரு பையருக்கு அவனும் அந்த சீடு வாங்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவனுக்காக ஒரு சின்ன பாட்டு ஏற்பாடு பண்ணி அந்த பாட்டில் ஒரு தொட்டியில் மண்ணெல்லாம் போட்டு அதில் அந்த விதையெல்லாம் புதைச்சி அதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி அவனை பராமரிக்கிறதுக்கு எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அவனும் ஹாப்பியாக அதை புதைச்சி அதுக்கு தண்ணி ஊற்றுறான். After a month, the children began to talk about how their plants were beginning to grow. Every morning, Ling ran to see if a little green shoot was peeping out of his pot too, but there was nothing. His pot remained bare. 1 month, 2 months, 3 months went by, but Ling's pot still had no plant. When Ling heard his friends talk about how tall their plants had grown, he felt sad.
I had take care of my seed. That's why it hasn't grow into a என்ன சொல்கிறாங்க, ஒரு மாதம் ஆனோடனே பசங்களாம் வந்து இல்லை என்னோடய செடி இப்படி முளைச்சிச்சு, இலை விட்டுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துச்சு, பாட்டை விட்டு வெளியே வந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஒருத்தராக ஒரு விஷயமா சொல்கிறாங்க. ஆனால் லிங்க் வந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவனோட செடி வளரவே இல்லை. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, அந்த செடி வந்து அந்த பாட்டை விட்டு வெளியே வரல, அது வளர்கிற மாதிரியே தெரியல. லிங்குக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதெல்லாம் கேட்டு, என்னடா இது, அவங்கள மாதிரி தானே நானும் அந்த செடியை நல்லா பராமரிக்கிறேன், அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுறேன், அதுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன், ஆனால் அது ஏன் செடி மட்டும் வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். Every day hills he has tall plants and some even have little buds, but I have nothing. I cry to his mother. He cries to his mother, but Link's mother told him to continue water the plant and to wait for his seed to grow. At the completion of the 1 year, all the children dressed up in their best clothes to take their plants to the palace. That morning, Link hid himself under his bedclothes. He had decided not to go since he had nothing to show the empire. என்னாச்சு, அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து அழுகுறான். எல்லாரோட செடியும் பெருசாக வளர்ந்துருச்சு, என்னோட இது வந்து ஒரு சின்ன முளை கூட விடலை, வெளியவே வரலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து தினமும் அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி அதை நல்லா தானே பராமரித்தேன், அப்போ ஏமா என் செடி மட்டும் வளரல சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, 1 இயர் முடிஞ்ச உடனே அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோத்ஸ்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பிளான்ட் எடுத்துகிட்டு பேலஸ்க்கு போகிறாங்க. அந்த மார்னிங் என்ன பண்ணுறான், லிங்கு போய் ஒளிஞ்சிக்கிற கட்டில் கடியில் ஒளிஞ்சிட்டு, நான் வந்து போக மாட்டேன், ஏன்னா என்னோடய செடி வளரவே இல்லை, நான் என்னத்தை போய் காட்டுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் போய் ஒளிஞ்சிக்கிறான். But Link's mother would let him stay at home. You must have the courage to tell the truth, Link, she told him. Link and the other children entered the palace gates. By now, some of the plants were looking magicians, and the children were wondering which one the empire would choose. Link was embarrassed as the other children looked at his lifeless spot and squatted. ஸோ என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா திட்டுறாங்க, நீ வந்து பொய் சொல்லலையே, நீ எம்பையர் சொன்ன மாதிரி செஞ்சு, ஆனால் உனக்கு என்ன இல்லை, செடி வளரல, நீ போய் என்ன பண்ணலாம், உனக்கு என்ன இருக்கோ அதை போய் நீ காட்டிட்டு வரலாம், நீ இது மாதிரி ஒழியக்கூடாது, முதல்ல நீ உண்மையை சொல்கிறதுக்கு பயப்படக்கூடாது, நீ தைரியமாக போக சொல்லி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவனை தைரியப்படுத்தி அனுப்புகிறாங்க. அதனால் லிங்கம் என்ன பண்ணுறான், போகிறான் பேலஸ்க்கு. போன உடனே அங்கே போனால் அங்கே எல்லோரும் பெரிய பெரிய செடியெலாம் வளர்த்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, அந்த மாதிரி செடிங்கெல்லாம் வளர்த்துருக்காங்க. ஐயோ என்னடா இது, இவங்க இவ்வளோ நல்லா அழகாக செடி வளர்த்துருக்காங்க, நம்ம ஒன்றுமே இல்லாமல் வெறும் தொட்டி எடுத்துகிட்டு போகிறோமே சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப எம்பாரஸ்டாக அப்படியே ஒரு கவலையாக சோகமாக ஒரு பதட்டத்தோட பயத்தோட அப்படியே ஒளிச்சு அப்படியே தயங்கி என்ன பண்ணுறான், அப்படியே ஓரமாக போய் நிற்கிறான். The empire came out, they started to make his way through the crowd, looking at the many impressive trees, shrubs and flowers that were on display. The boys all puffed their chests out of and tried to look as regal as possible, hoping that they could be chosen as their heir to the empire. Then the empire came to Link. He looked at the pot, then he looked at Link. என்ன சொல்கிறாருங்க, எம்பையர் வந்து ஒருத்தராக அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி வர்றாரு. பார்த்தா யார் அந்த க்ரௌன் எடுத்துகிட்டு யார் வந்து இது பண்ணுறாங்க, ட்ரீயை நல்லா வளர்த்துருக்காங்க. பார்த்தா ஒருத்தர் ட்ரீ வச்சுருக்காங்க, புதர் ஸ்க்ரப் வச்சுருக்காங்க, ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே அவங்க டிஸ்பிளேக்கு அழகாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த கிங்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டே வர்றாரு ஒன்று ஒன்றா. அது பசங்களுக்கு ரொம்ப பெருமையாக என்ன பண்ணுறாங்க, எல்லாம் நெஞ்சை நிமித்திட்டு அப்படி நிற்கிறாங்க. நம்மளை தான் வந்து என்ன பண்ண சூஸ் பண்ண போகிறாரு, என்னோடய செடி தான் ரொம்ப அழகாக பெருசாக வளர்ந்துருக்கு அப்படி சொல்லிட்டு. அப்புறமேட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இப்படி வரும்போது பார்த்தா லிங்கோட இதை பார்த்தா அதுனா அது எம்டியாக இருக்குது. பார்த்தோன்னே அதை உத்து பார்க்குறாரு, என்னடா இது இந்த பையன் மட்டும் எம்டியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் உத்து பார்க்குறாரு. Then the empire came to Link. He looked at the pot, then he looked at the Link. What happened here? He asked. I water the pot every day, but nothing ever grown. Link
நர்வஸ்லி. ஸோ எம்பையர் கேட்குறாரு, என்னப்பாச்சு உன் பாட் மட்டும் என்ன இல்லை, ஒரு செடியும் வளரல ஒன்றும் வரல அப்படின்னோடனே அவன் என்னாச்சுன்னொடனே அவன் என்ன சொல்கிறான், நான் தினமும் தண்ணிலாம் ஊற்றுனேன், மார்னிங் ஆனால் எல்லாமே பண்ணேன், ஆனால் எந்த செடியும் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயத்தோட நர்வஸாக பயந்துட்டு அப்படியே ரொம்ப முணுமுணுன்னு சொல்கிறான். Then they grumbled something to himself and moved on. After a few hours, the umpire finally finished his assessment. He stood in front of the children and congratulated them on their efforts. Clearly, some of you desperately want to be umpire and could do anything to make that happen. But there is one boy that I could like to point out. Has he come to me with nothing? Ling, come here please. என்ன பண்ணுறாரு, நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, என்னை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நல்லா அழகாக செடியெல்லாம் வளர்த்து சூப்பராக கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு பையன் மட்டும் எதுவுமே செடியே வளராமல் இருக்கான், லிங்கு. அவனை என்ன பண்ணுறாரு, முன்னாடி வா, இங்கே வா நீ அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாரு. Oh no, thought Ling. He slowly strutted to the front of the group holding his barren pot. The umpire held up the pot for all to see and the other children laughed. The umpire continued, a year ago I gave you all a seed. I told you to go away, plant and seed and return with your plant. The seeds that I gave you all were boiled until they were no longer valuable and wouldn't grow. But I see before me thousands of plants and only one barren pot. Integrity and courage are more important values for leadership than proud displays. So Ling here will be my hire. ஸோ என்னாச்சு, அங்கே போய் அவனுக்கு லிங்கை கூப்பிட்டோன்னே அவன் போகிறான். அவன் அப்படியே பயந்துட்டு முன்னாடி போய் நிற்கிறான். அப்போ என்ன சொல்கிறாரு, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சீடு கொடுத்தேன், உண்மை தான், அதை எடுத்துகிட்டு போய் புதைச்சி செடியை வளர்க்க சொன்னேன். ஆனால் நான் கொடுத்த சீடு என்னது, ஒரு பாயில் பண்ண, நம்ம தண்ணியில் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேக வச்ச சீடு. அது அந்த சீடு கண்டிப்பாக என்னது வளரவே வளராது, அதுக்கு எந்த கெப்பாசிட்டியுமே இருக்காது. அந்த வளராத செடியே நீங்கள் எல்லாருமே வளர்த்தி கொண்டு வந்தீங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் லிங்கு மட்டும் தான் என்ன பண்ணா, எதுவுமே பண்ணாமல் அப்படியே பேரனுடைய செடியை, அந்த வெற்றிடமாக வளராத ஒரு தொட்டியை இப்போ எம்டி பாட் எடுத்துகிட்டு வந்து கொண்டான். ஏன்னா அவன் தான் உண்மையானவன் சொல்லிட்டு அவன் தான் என்னுடைய ஹையர், நான் அவனை தான் தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும், அரசாட்சி பண்ணுறவனுக்கு உண்மை நேர்மை அது கண்டிப்பாக இருக்கணும். அதனால நான் வந்து லிங்கை வந்து என்னுடைய ஹையராக தேர்ந்தெடுக்கிறேன் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய க்ரௌன், அவருடைய எம்பையர் சக்சீடராக லிங்கை அறிவிக்கிறாரு. Moral: we should always speak truth. A truthful person is a courageous person. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம், உண்மையை தான் பேசணும். உண்மை பேசினா நமக்கு என்ன இருக்கும், தைரியம் இருக்கும். நம்ம போய் பேசும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். அதை மாற்றி ஒருத்தர்கிட்ட ஒன்று இன்னொருத்தர்கிட்ட ஒன்று, அது இது அவங்க சொல்லிடுவாங்களா, அதை சொல்லிடுவோம், பயந்துக்கிட்டே இருக்கிறோம். உண்மை பேசினா நம்ம எதுக்குமே பயப்படவே வேணாம். ஸோ ட்ரூத்து, குறிப்பாக என்னது, ஒரு குழந்தையாக சில்ட்ரன்ஸ் நீங்களாம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே இந்த நற்குணத்தை வளர்த்துக்கணும். என்ன உண்மையோ அதை உண்மையாக, தப்பு செஞ்சால் தப்பு சொல்லணும், நான் கரெக்டு செஞ்சேன்னா கரெக்டு சொல்லணும். இதுதான் நீ என்ன பார்த்த என்ன பேசின அதை தான் நம்ம என்ன பண்ணோம், உண்மையாக சொல்லணும். ஐயோ திட்ட போகிறாங்க, அம்மா திட்ட போகிறாங்க, டீச்சர் திட்ட போகிறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது. உண்மை மட்டும்தான் உண்மை பேசுகிற பசங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க, ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹவ் கம்ப்ளீட் த லெசன் ஹியர். Study well. Thank you, children.